போய் நல்ல ஃபோட்டோ எடுங்க. ரொம்ப சூப்பராக பேசினாங்க. கேமரா ஆன் பண்ணு. இன்னைக்கு ஸ்பீச்சுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க. அங்கே அமிர்தானந்த மலையில் பேசின ஸ்பீச்சு நிறைய குபேரனை போல் இருக்கும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் வந்துருக்கு. நீங்கள் வாங்க 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 இல்லை வாங்க. இவர் நம்ம ஜெனரல் மேனேஜர் ஜெயக்குமார். இதுதான் முதல் தடவை வர்றாரு இல்லைங்களா? அவ்வளோ உண்மையாக சொல்லுங்கள். போன ஜென்மத்தில் அந்த பணியம் பண்ணி என்ன சொல்கிறோம் சொல்லுங்கள். நீங்கள் எது சொன்னாலும் சொல்லுங்கள். இவர் என்னுடைய சிஷ்யருங்க. சரிங்க. 27 வருஷமாக என்கிட்ட சிஷ்யர். இருபத்தேழு நட்சத்திரங்கள் மாதிரி எதுங்க. சாமி ரோஹி நட்சத்திரத்தை பிறந்து ரேவதத்தில் சித்தி எழுந்தார். ரேவதி 48 வயசில் கரெக்டாங்க. கரெக்டாக 48 வயசுங்க சாமி. அதில் வந்து சமாதி கட்டி வச்சுட்டாருங்க. பூஜை 300 கோடி அள்ளியம் கோரைகளாக ஆலயம் மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தால் கையில் விட்டு அகலாதாங்க. கருங்கல் சமாதி 54 வருஷம் 10 மாதம் 22 நாள் 658 மாதம் 2058 வீக்ஸ் 22 நாள் 1 கோடி 1 மினிட் 1.7 செகண்ட் 16 நாள் இருக்கு போல 55 வயசு நெருக்க மாட்டே டிக்கெட் எனக்கு அம்பாள் கூப்பிட்டா கை ஒரு மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன். ஐயா 7 வருஷத்துக்கு முன்னாடி 1 மாதம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனாம் தேதி இத்தனை நாள் சித்தி அடைஞ்சிடும்னு சொல்லிட்டாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி மேல்மலையனூர்லேருந்து அந்த அம்பாள் இங்கே வந்துச்சு. அந்த மேல்மலையில் குண்டை நடக்கும்போது தீ மூடுவாங்க, எண்ணெய் மூடப்படுது அப்படின்னாரு. அதே மாதிரி நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை மார்ச் 12 அங்காள பரமேஸ்வரி தீமிதி திருவிழா. அங்கே குண்டை மூடப்பட்டது சாமி சமாதி. எல்லாம் கருங்கல் அவரே கட்டணும். பாருங்க நீங்கள் நவகிரகோட்டைக்கு வாங்க வரேங்க சார். நான் ஒன்றும் ஐயா ஒரு முறை கூட்டிட்டு நீங்கள் அந்த ஸ்பீச்சுங்க அமிர்தானந்த மயமா இது ஸ்பீச்சு சாமி ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க.
ரூபாய் நான்மறையின் தனித்துணையாய் இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்த கோடான கோடி விண்படித்து மண் சுமந்து எண்ணில் அடங்காத அற்புதங்களை ஆற்றிய மகானாக மையத்துள் வாழ்வான் வாழ்ந்த அருளாளர் சுவாமிகள் அவர்கள் இறைவனுடைய திருவடிகளிலே ஈடு இல்லாமல் கடந்து என்று அந்த நட்சத்திர நன்னாளிலே குரு பூசி திருநாளாக முதல் ஆண்டு துவங்கியுள்ளது. அந்த நன்னாளிலே அடியார்கள், ஆதீன சீடர்கள், பக்த பெருமக்கள், பொதுமக்கள் எல்லோரும் வளமார்ந்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக குருமுகத்திற்கு வழிபாடு நடைபெறுகிறது. திருவிளக்கை ஏற்றி வைத்து இந்த வழிபாட்டை துவங்கி வைத்து வேலி வழிபாடுகள், பூசணைகள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பெருந்திருமஞ்சனமானது நடைபெறுகிறது. பக்த பெருமக்கள் அவர் தனியாக ஒரு மந்திரத்தை எல்லாருக்கும் இந்த மண்ணுலகத்தை அறிவிச் சென்றிருக்கிறார். துர்க்கை மகாசக்தி அந்த மந்திரம் எல்லா பக்கையும் பொழிக்குது. கடுமையான மந்திரங்களாலே இறைவனை அடைய முடியாது. எளிமையான வார்த்தைகளாலே சொற்றொடர்களால் மட்டும்தான் இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதை தவிர இந்த கலியுகத்திலே வேறொரு மார்க்கம் இல்லை என்பதை அப்போதே அவர் அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தியும் சென்றிருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை மனதிற்குள்ளே பக்தர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு தியானித்து அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டுமாய் உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது பிள்ளையார் பெருமான், விநாயகப் பெருமான் பிள்ளையார் பூசை கைமேல் பலம் என்று அருளாளர்கள் சொல்கின்ற வாக்குக்கு இணங்க பிள்ளையாரை அருட்சக்திகளை இப்பொழுது ஆதீன குருமுகாசனமாக அருளாட்சி ஏற்றிருக்கின்ற சாமிகள் அவர்களே எழுந்துள்ளச் செய்கிறார்கள். சிம்மத்தை போற்றியும், யோகத்தை போற்றியும், தாமரத்தை போற்றியும், சூரிய மண்டலம் போற்றியும், சந்திர மண்டலம் போற்றியும், சக்தி மண்டலம் போற்றி போற்றிவோ. உலகத்திற்கும் உலகத்தால் நிலைக்கும் செய்யாத இமையாண்ட சிறுபாபருக, உமையின்ற சிறுபாபருக, இணைவியார் பரமுதே வருக, உயிர் பைங்கூழ் தலைக்க கருவிளக்கும் உயிரே வருக, நரும் பாகிய வருக, வரைவித்த முருகவேற்கு முருகித்த முதல்வா வருக வருகவே. எழுந்தெளிய பிள்ளையார் பெருமானுக்கு அரும்பொகை, திருவிளக்கு, சுவையோடு பேரொழி வழிபாடு. பெருங்குளத்தாலை மூழ்கி கொடுப்பார் என்று அருளாளர்கள் வாக்கு. நினைப்பவன் கோயிலாக கொண்டவன் முத்திரை அருகின்ற பரம்பொருளை இறைநிலையை சிந்தித்த வண்ணமாக திருக்குறங்களை, அருட்சக்திகளை காமாட்சி ஆதீனமாக ஞான கொலு வீற்றிருக்கின்ற மகாசன்னிதானங்கள் தமிழகத்திலே ஊர்கள் தோறும், வீதிகள் தோறும், விதானங்கள் தோறும் தன் அருட்பணியை நிலைநாட்டி சென்றவர்கள், உலக நாடுகளெல்லாம் தன் தரத்தை பதித்தவர்கள். நம் பேரூர் சிறவையாதின குருவாசனையானுடைய பேரன்பை பெற்றதோடு தமிழகத்தில் இருக்கின்ற தலைச்சிறந்த குருமணிகளோடு பேரன்பும் நட்புறவும் பாராட்டி
அதையெல்லாம் விட முத்தாய்ப்பாக பல்வேறு துறவியர் பேரவைகளை உருவாக்கியதோடு பல்வேறு மாநாடுகளையும் வலிமையாக நடத்தி சென்றவர் என்பது மறக்க முடியாத ஒன்று. அப்பெருமகனார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வித்த நிலையை அருகிச் சென்றவர்கள். இறைவனே வள்ளலாக இங்கு எழுந்தருளி இந்த குருமூர்த்தம் வளம் பெற்று வாழையடி வாழையென வருகின்ற திருக்கூட்டம் அளவிலே எங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆதீனமாக வளம் பெற வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு இறைவனுடைய திருவடிகளை வேண்டி படம் கொண்டதோர் பாம்பரை யாத்த பரமல் இடம் கொண்டு இருந்தார்கள். வாயாலை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற எம் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் திருவாளவாய் சிவநதியே விழிக்கு மையழுதே மதிவாழ்வதற்கு திலகமிடே அழைத்தவழி புனையே பேராதரத்தினோடு பழக்கம் பிரியமுடன் ஒக்கலையில் வைத்து தேர்தமிடே திகழும் மணி தொட்டில் ஏற்றி பிரித்தள் வளர்ச்சிரா குழந்தாய் வருகவே சருக வருகவே. எழுந்தருளி திருக்குறங்களுக்கு நரும்புகை திருவிளக்கு சுவையோடு பேர் வழிபாடு வாத்தியம். தெய்வங்களுக்கு 50 புராண விண்ணப்பம். இந்த உதவமத்தில் மரசீகரம் விளைகிறது திருமுறை பாடும்போது கூர்த்திருக்காங்க. சொற்றுமை வேதிகள் சோதிவானவன் பொற்றுமை தேருங்கள் கட்டுமை கூட்டியோ கடலில் பாய்ச்சியோ கட்டுளையாகவே பொய்மையே மயக்கி பொழுதினை சுருக்கம் புழுத்தலை புலையரே தனக்கு சமயேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவமே உன்னை சிக்கன நாராயணனோடு
சரியாத மனமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓதடைகள் வாராத நுழைவும் ஆத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அலையாளி அறிதுயில்குள் மாயனது தங்கையே ஆதிகடபூரின் வாழ்வி அமுதீசர் ஒரு பாகம் அகலாது சுகபாணி கருள்வாமி அபிராமியே பெய்ய மலைவரம் சுரக்க மன்னன் கோன்முடைய சுசீல குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேண்டி மெல்க மேல உலகம் எல்லாம் பேரொழி வழிபாடு. வாதமும் வெள்ளியும் ஆகினார். சோதி வடிவான பரம்பொருளுக்கு வேலி வழிபாடு நடைபெற திருவள்ளுவர் வைத்துள்ளது.
தன் அங்கங்களை எல்லாம் தூய்மை செய்து என்று சொல்லக்கூடிய கரணையாசனம் என்று சொல்லுவார்கள். உதவாமத்தியில் திரு அங்கமாலை விண்ணப்பம் செய்ய தன் அங்கங்களை எல்லாம் வேள்வி செய்கின்ற ஆசிரியர் அருட் தூய்மை நிகழ்த்துகின்றார். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையானே படை தேரு தலை மலை தலையே நீ வணங்காய் கண்கால் காண்களோ கடனங்குண்ட கண்டல் கண்டை என் பேல் வீசினில் காடும் பீரான் தன்னை கண்கால் காண்களோ செவிகால் கேள்விகளோ சிவனெம் நீரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேள்விகளோ மூக்கேலி முரலாய் முருகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கேலி முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போட்டு தேய்வாள் காட்டக தாழும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிப்புள் கடை நிலமலனை நஞ்சாடும் பூதனல்லால் நமக்கு குற்றார் உளரோ இருமாந்திருப்பங்களோ பல்கன தென்னப்பட்டு சிறுமாலே நிகழ் சேவடிக்கு இருமாந்திருப்பங்களோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனோ தேடி தேடுவா தேவனையில் உள்ளே தேடி கண்டு கொண்டே. தமிழகத்திலே இருந்த பல்வேறு திருக்கோவில்களிலே எல்லா அதிஷ்டானங்களிலேயும் அவர் கால் பதிந்திருக்கும். அச்சாரம் போடுவதிலே தமிழகத்திலே வல்லவராக திகழ்ந்தவர். அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். அரை மணி நேரத்திலே யாகசாலையிலே சிங்காரமான கோலத்திலே உருவாக்குகின்ற ஆற்றல் படைத்தவர். அவ்வளவு பணிகளை செய்து தன்னோடு பணி செய்த தொண்டர்கள் அந்த குண்டத்திலே அமர்ந்து அவருக்கு இவ்வளவு குறுகிய காலத்திலே குரு பூஜை நடத்துவோம் என்ற எண்ணம் ஏற்படவில்லை. ஆனால் அவர் வாழும் காலத்திலே ஒரு 15 ஆண்டுகளாக நெருங்கி பழைய அன்பர்களிடத்திலே சொல்லிக் கொண்டே இருப்பார், மண்ணுலகத்திற்கு வந்த பணி முறைவடைந்து விட்டது, நான் பதத்தை சென்று அடைந்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். நாங்கள்லாம் என்ன நினைப்போம்னா சாமி ஏதோ விளையாட்டாக சொல்கிறார் என்று. அது வாக்காக சொல்லி தன்னை நிலைநிறுத்திவிட்டு இந்த மடத்தை ஆதீனமாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். சற்றும் தயங்காமல் தொடர்ந்து பணியாற்றி எப்படி உழைத்தால் உய்வை பெறலாம் என்ற நிலையை எடுத்து சொன்னதிலே அவர்களுக்கென்று ஒரு தனிப்பங்குண்டு. அவர்களுக்கு ஒரு வேள்வி நடக்கிறது. இன்றைக்கு எல்லா சுவாமிகளும் வந்து சூழ்ந்திருந்ததை நடத்துகிறார்கள். இந்த நன்னாளிலே இந்த ஆதீனமானது தொடர்ந்து வாழையடி வாழையென வந்து திருக்கூட்ட மரபிலே திருவாவடுதுறை, தருமபுரம், பேரூர், சிறுவையாதீனம் போன்ற இந்த மரபு நெறிகளை பேண வேண்டும், மரபில் ஒரு வழிவகையாக வந்து விளங்க வேண்டும் என்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்னையின் திருவடிகளை நீள நினைந்து வணங்கிக் கொண்டு வேண்டிக் கொள்கின்றோம். திருக்குண்டத்திலே சுவாமிகளை நினைந்து வேள்வி செய்கின்ற வேள்வி ஆசிரியர் ஆவாகனம் என்று சொல்லக்கூடிய அருட்சக்திகளை எழுந்தருளச் செய்கின்றார்கள். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுது ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்து அருளாய் தேரலில் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறையுரை சிவனே ஈரிலா பதங்கள் கடந்த இன்பமே
என்னுடைய அன்பே. திசை தெய்வங்களான பலவும் எந்திசை காவலர்களை திருக்குண்டத்திலே எழுந்தருளச் செய்கின்றார்கள். ஓம் இந்திரனையே எழுந்தருள்க, ஓம் அக்னியே எழுந்தருள்க, ஓம் குற்றுவனையே எழுந்தருள்க, ஓம் நிருதியே எழுந்தருள்க, ஓம் வருணனே எழுந்தருள்க, ஓம் வாயுவே எழுந்தருள்க, ஓம் ஈசானனே எழுந்தருள்க. அண்டவரிலே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியான இறைவனை மனதிலே சிந்தித்துக் கொண்டு முந்திய வினைகளெல்லாம் போக்குகின்ற விநாயகப் பெருமான் திருக்குண்டத்திலே நினைந்து வழிபாடு. ஓதுவாமூர்த்திகள் புகழ்பாவிலே பிள்ளையாருக்கு உண்டான புகழ்பா விண்ணப்பம். திருச்சிற்றம்பலம். சீதக்கலப உம்பத்தரு தேனுமணி கசிவாகி உன்கடலில் தேனமுத துணகூறி இன்பரசத்தே பருகி பலகாலோ எந்த உயிர் காதரவோ கருள்வாயே தம்பிதனக்காக பண தனைவோனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே. அன்பரமக்கு ஆன நீலை பொருளோ ஐந்து ஆனை மூக பெருமாளே. எழுந்திரளி விநாயகருக்கு அர்ச்சனை வழிபாடு. மூவருக்கர சிரித்த மன்னர் பொருளே போற்றி, சேவடி கிளிமையாக்கி சிறுணியந்தன்னை காப்பாய், மேவியே விளைவித்த விக்னராசா போற்றி போற்றி. பிள்ளையாருக்கு ஒரு புகழ்பா. கைத்தல அவல் பொறே கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடோ மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமேனவினை அடிதேதோ மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தள வயிறனை முத்தமி முதல்வனை மட்டமில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடை வீணை முற்படு கீரீரனில் முற்பட ஏலோடிய முதல்வோனே முப்புறோ எதை செய்த அச்சிவன் முறைரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடு அப்புண மதனிடைவமாகி அப்புற மகனுடனும் அச்சமகற்றும் மயில்வேலும் கொண்ட செந்திற் கந்தவேளை நினைந்து புகழ்பாவாக ஒரு பாடல். திருப்புகழ் வேண்டாம், ஏதோ ஒரு பாடல். புகழாதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவ பிள்ளை பெருமான் எனும் பேராலா சேரா நிருதரு குலகலகா சேவற்கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவரு சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாராமகிழ்ந்து முளைத்தாயரு பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா என்று பரிந்து போற்றி மகிழ்ந்து வரவழைத்தால் வாராது இருக்க வழக்கு உண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் கலபக் குறும்பை முளை வள்ளி கனவா வருகவே வடிவேல் முருகா வருகவே போற்றி. ஏவருந்துதிக்க நின்ற ஈரார் தோல் போற்றி, காஞ்சிமா வடிவீகும் செவ்வேல் மலடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி.